ஸ்ரீ தேவி பாகவதம் 255 பகுதி. மகாலட்சுமியின் தோற்றமும் பெருமையும். சுவாமி, எனக்கு மகாலட்சுமியின் வரலாற்றை கூறுதல் வேண்டும் என்று நாரத முனிவர் கேட்டார். நாரதரே, படைப்பிற்கு முன்பு பரமாத்மாவின் இடது பாகத்தில் ஒரு பெண் உருவம் தோன்றி பின் அது சமத்துவமாக வலப்பக்கத்திலும் தோன்றியது. அது வலப்பக்கத்தில் தேவி ராதையாகவும் இடப்பக்கத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியாகவும் உருவெடுத்தது. அந்த லக்ஷ்மிதான் மகாலட்சுமி ஆனவள். லக்ஷ்மி என்றால் கருணை மிகுந்தவள் என்ற அர்த்தம். அவள் ஸ்ரீவைகுந்தத்திற்கு சென்று ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு பத்தினியாக நாயகியாக இருக்கிறாள். அவள் ஸ்வர்க்கத்தில் ஸ்வர்க லக்ஷ்மியாகவும் பாதாளத்தில் நாகலட்சுமியாகவும் அரசர்களுக்கு ராஜ்யலட்சுமியாகவும் கிரகஸ்தருக்கு அல்லாத இல்லத்தாருக்கு கிரகலட்சுமியாகவும் தாமரையில் சோபையாகவும் சந்திரனில் சந்திரிகையாகவும் சூரியனிடத்தில் காந்தியாகவும் விளங்குகிறாள். ஆடை, ஆபரணம், பழம், ரத்தினம், தண்ணீர், அரசன், ராஜபத்தினி, வீடு, எல்லா வகை பயிர்கள், சுத்தமான இடங்கள், மானபிக்கம், முத்து, பால், சந்தனம் ஆகியவற்றிலும் அவள் வாசம் செய்கிறாள். ஸ்ரீலக்ஷ்மி தேவியை ஸ்ரீ மகாவிஷ்ணு சித்திரை, தை, புரட்டாசி மாதங்களில் வரும் செவ்வாய் கிழமைகளிலும், பிரம்மதேவர் புரட்டாசி மாத சுக்கில அஷ்டமி நாளிலும், மன்னர் மனு வருட முடிவிலும், தை மாத சங்கராந்தியிலும், மாசி மாத சங்கராந்தியிலும் வழிபட்டனர். தேவர்களும் மனுக்களும் அசுரர்களும் இல்லறவாசிகளும் முனிவர்களும் கந்தர்வர்களும் நாகங்களும் வழிபட்டார்கள் என்றார் நாராயணர். 255 பகுதி நிறைவடைந்தது.